தெரு நாய்க்கு யாராவது சாப்பாடு போட்டா அவங்கள திட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? அல்லது அந்த நாயை கொன்னுருவேன், உன்னை அடிச்சிருவேன், உன்னை கொன்னுருவேன்னு பயமுறுத்துறவங்களா நீங்க? தெரு நாய்களுக்கு உணவு அளிக்கிறவங்கள பார்த்தாவே கோபமா வருது. அவங்க உணவளிக்கிற நாய்களை அடிச்சு கொல்லலாமான்னு தோணுது. கொன்னுடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் தெருநாய்களுக்கு உணவு அளிக்கிறவங்கள அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்புறம் அவங்க தெருநாய்க்கு உணவு அளிக்கிறவங்கள டெய்லி போய் தொந்தரவு பண்றது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னாங்கன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா பாரு அப்படின்னு பயமுறுத்துறது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க அவங்களுக்கு தெருநாய்களுக்கு உணவு அளிக்கிறவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல எந்தெந்த கேஸ் எல்லாம் பாய போகுதுன்னு பாருங்க. ஒன்று செக்ஷன் 115, 116 பிஎன்எஸ். அப்புறம் கேஸ் ஃபைல் பண்ண போறவங்கள நீங்க தடுத்து நிறுத்தினீங்கன்னா உங்க மேல செக்ஷன் 126 பிஎன்எஸ். அப்புறம் உணவு அளிக்கிறவங்கள நல்லா பயமுறுத்திட்டு அப்புறம் தள்ளி விடுற வேலையெல்லாம் நான் தள்ளி விட்டுருவேன் அப்படின்லாம் பயமுறுத்தினீங்கன்னாவோ அடிச்சாவோ உங்க மேல 139 பிஎன்எஸ், 131 பிஎன்எஸ், 352 பிஎன்எஸ் இந்த கேஸ் எல்லாமே அவங்க உங்க மேல போடலாம். அல்லது நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த காரியத்தை யாராவது வீடியோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே உங்க மேலேயும் பாயும். அதுக்கப்புறம் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறது, டெய்லி போய் நீ சாதம் போட்டேன்னா பாருன்னு பயமுறுத்திட்டே இருந்தீங்கன்னா அவங்க பின்னாடியே போய் அவங்கள தொந்தரவு பண்ணீங்க, போட விடாம அவங்க கடமையை செய்ய விடாம தொந்தரவு பண்ணீங்கன்னா உங்க மேல 351 பிஎன்எஸும் பாய்ந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 5 வருட கடுமையான தண்டனை, சிறை தண்டனையும் இருக்கு. இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தெருநாய்களுக்கு எதிரிகளா இருந்து அப்புறம் தெருநாய் ஃபீடர்களுக்கு எதிரிகளா இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபீமேல் ஃபீடரா இருந்தீங்கன்னா, அதாவது பெண் ஃபீடரா இருந்தீங்கன்னா 74 பிஎன்எஸ் படி நீங்க கேஸ் போடலாம். நீங்களே போடுங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆல்வேஸ் ஃபீடர்ஸ் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஃபீடர்ஸ் குரூப்ல உங்களை நீங்க இணைச்சிக்காங்க. உங்களை விட சீனியர் ஃபீடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க உதவியை நீங்க நாடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க.